வணக்கம். இது தடம் நியூஸின் காலை நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ். வாசிப்பவர் முஷ்ரிஃபா முலஷர். முதலில் தலைப்புச் செய்திகள். 2025 கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை மாணவர்களுக்கான முக்கிய அறிவிப்பு. மாகாண சபை தேர்தலை நடத்தி காட்டுங்கள், மத்தும பண்டார சவால். இன்று இரவு மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு. ஜூம் இணைப்பின் போர்வையில் ஹேக் செய்யப்படும் வாட்ஸ்அப் கணக்குகள். இலங்கையில் நடக்கும் மோசடி குறித்து எச்சரிக்கை. இலங்கையில் தினமும் 100 புற்றுநோய் நோயாளிகள் பதிவு. உச்சம் தொட்ட கொழும்பு பங்குச் சந்தை. நாடு முழுவதும் நடத்தப்படும் விசேட சுற்றி வளைப்பில் 13 பேர் கைது. தொடர்பான விரிவான செய்திகள். 2025 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சைக்கான இணையவழி விண்ணப்பங்கள் சமர்ப்பிப்பது தொடர்பான அறிவித்தல் வெளியாகியுள்ளது. குறித்த அறிவிப்பு பரீட்சை திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் 2025 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சைக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பது எதிர்வரும் 9ஆம் தேதி நள்ளிரவுடன் முடிவடையும் என்று திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. எக்காரணம் கொண்டும் அது நீடிக்கப்படாது எனவும் பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஏதேனும் வினவ வேண்டுமானால் பின்வரும் தொலைபேசி இலக்கங்களுடன் தொடர்பு கொள்ளலாம். 0112784208 அல்லது 0112784537 அல்லது 0112785922. அத்துடன் 0112784422 என்ற தொலைநகல் எண் அல்லது gceolexamsl@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரி மூலமாகவும் அறிந்து கொள்ள முடியும் என்று பரீட்சைகள் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. முடிந்தால் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான செயற்திட்டங்களை முன்னெடுக்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு சவால் விடுத்துள்ளது. கட்சி தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சித் மத்தும பண்டார இதனை தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், தொகுதி வாரியாக மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு நாடாளுமன்றத்தில் முன்மொழியப்பட்டுள்ளது. எனினும் அந்த முன்மொழிவு தொடர்பில் இன்னும் எந்தவொரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. எவ்வாறாயினும் மாகாண சபை முறைமையை பழைய முறைமையின் கீழ் நடத்துமாறு நாங்கள் கோரிக்கை விடுத்தோம். எனினும் அந்த முன்மொழிவு தொடர்பில் இன்னும் எந்தவொரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. நாட்டின் பல பகுதிகளில் இன்று இரவு பலத்த மின்னலுடன் கூடிய மழை பெய்வதற்கு வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களத்தால் இன்று வெளியிடப்பட்ட வானிலை அறிக்கையிலேயே மேற்கண்டவாறு எதிர்வு கூறப்பட்டுள்ளது. வடமத்திய, கிழக்கு, ஊவா மாகாணங்களிலும் வவுனியா மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் பலத்த மின்னலுடன் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது குறித்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே பலத்த மின்னல் காரணமாக ஏற்படக்கூடிய அபாயங்களை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இலங்கையில் வாட்ஸ்அப் மூலம் மோசடி மற்றும் ஊடுருவல் தொடர்பான முறைப்பாடுகள் அதிகரித்துள்ளதாக இலங்கை கணினி அவசர தயார்நிலை குழுவின் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு அதிகாரி சாருக்க தமனுபொல தெரிவித்துள்ளார். அதன்படி கணக்கு ஊடுருவல் தொடர்பான முறைப்பாடுகள் அதிகரித்துள்ளதாக இலங்கை கணினி அவசர தயார்நிலை குழு தெரிவித்துள்ளது. மேலும் குறைந்த விலையில் பல்வேறு தயாரிப்புகளை விற்பனை செய்வதாக கூறி செய்திகளை பெறும் குழுக்கள் மூலம் மோசடி செய்யப்படுவதாகவும் முறைப்பாடு அளிக்கப்படுவதாக சாருக்க தமனுபொல தெரிவித்துள்ளார். ஆன்லைனில் கலந்துரையாடலுக்காக ஜூம் இணைப்பு வழியாக குறியீட்டை பெறுவது என்ற போர்வையில் வாட்ஸ்அப் கணக்குகளுக்கு அங்கீகரிக்கப்படாத ஊடுருவல் ஏற்படுவதாகவும் முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. கணக்குகள் ஊடுருவப்படும் போது குழுவில் உள்ள மற்றவர்களுக்கு பல்வேறு செய்திகள் அனுப்பப்பட்டு அவர்களிடமிருந்து பணம் வசூலிக்கப்படுவதும் தெரியவந்துள்ளது. அதன்படி ஒரு கணக்கு ஊடுருவப்பட்டால் அவர்கள் வணிகம் செய்யும் வங்கியை தொடர்பு கொண்டு பொருத்தமான பாதுகாப்பு உத்திகளை செயல்படுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மோசடி தொடர்பான தொலைபேசி எண்கள் அல்லது பரிவர்த்தனைகளின் நகல்கள் அவர்களிடம் இருந்தால் அருகிலுள்ள போலீஸ் நிலையத்தில் விரைவில் முறைப்பாடு அளிக்க வேண்டும் எனவும் இலங்கை கணினி அவசர தயார் நிலை குழு தெரிவித்துள்ளது. இலங்கையில் தினமும் சுமார் 100 புற்றுநோய் நோயாளிகள் பதிவாகுவதாக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 35,000 புற்றுநோய் நோயாளிகள் பதிவாகின்றனர். இவர்களில் 35% அதாவது சுமார் 13,000 பேர் மஹரகம அபேக்ஷா வைத்தியசாலையில் சிகிச்சை பெறுவதாக அவர் கூறினார். கண்டி மாவட்டம் பொல்கொல்லவில் நேற்று நடைபெற்ற 4வது ஆரோக்கிய நல மையத்தின் திறப்பு விழாவில் பங்கேற்று உரையாற்றிய அமைச்சர் இதனை தெரிவித்தார். வருடாந்த மருந்து செலவில் 30% புற்றுநோய் சிகிச்சைக்காக பயன்படுத்தப்படுவதாகவும் இதை கட்டுப்படுத்த ஆரம்ப கட்டத்தில் நோயை கண்டறிவது ஒரே வழி எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். 30 முதல் 70 வயதிற்குட்பட்ட ஆண்களிடையே மரணத்திற்கு தொற்றாத நோய்கள் முக்கிய காரணமாகவும் அதே வயதுடைய பெண்களிடையே புற்றுநோய் முக்கிய காரணமாகவும் உள்ளதாக சுகாதார தரவுகள் வெளிப்படுத்துவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். இருப்பினும் இந்த நிலைமை மாறி வருவதாகவும் தொற்றாத நோய்களால் நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிக்கும் மக்களின் உயிர்கள் இழக்கப்படுவது வருந்தத்தக்கது எனவும் அவர் கூறினார். இந்த சுகாதார மற்றும் நல்வாழ்வு மையங்கள் மக்களுக்கு சுகாதார ஆலோசனை மற்றும் மருந்துகளை வழங்குவது மட்டுமல்லாமல் உள்ளூர் மற்றும் ஆயுர்வேத சிகிச்சை சேவைகளையும் படிப்படியாக அறிமுகப்படுத்தும் என்றும் உடற்பயிற்சி, யோகா, இசை சிகிச்சை போன்றவற்றை உள்ளடக்கிய இடமாக மாற்றப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். கொழும்பு பங்குச்சந்தையின் அனைத்து பங்கு விலை சுட்டன் நேற்று மீண்டும் வரலாற்று உச்சத்தை பதிவு செய்தது. அதன்படி அனைத்து பங்கு விலை சுட்டன் நேற்று காலை 22,000 புள்ளிகளை கடந்துள்ளது. நேற்று காலை சுமார் 9:35 மணியளவில் அனைத்து பங்கு விலை சுட்டன் இந்த தனித்துவமான மைல்கல்லை எட்டியது. அந்த நேரத்தில் அனைத்து பங்கு விலை சுட்டன் 22,017.56 புள்ளிகளாக பதிவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் நடத்தப்படும் விசேட குற்றம் மற்றும் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கையின் கீழ் பல்வேறு குற்றச் சம்பவங்களில் தொடர்புடைய மேலும் 13 நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த நடவடிக்கையின் போது 28,140 நபர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. பல்வேறு குற்றச் சம்பவங்களில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 626 நபர்களும் 246 பிடியாணை பிறப்பிக்கப்பட்டவர்களும் கைது செய்யப்பட்டதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். மேலும் குடிபோதையில் மற்றும் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டியதற்காக 54 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.